வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்க்கின்சன். பார்க்கின்சன் அப்படிங்கிறது என்னன்னா, இது நியூராலஜிக்கல் டிஸார்டர். இது எதனால வருது அப்படின்னா, நியூரோசெல்ஸ் அப்படின்னு சொல்ற நியூரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னம்னா, நம்ம மூளையில ஒரு விதமான ஒரு திரவத்தை உற்பத்தி செய்யும். அதுக்கு பேர் டோபமைன் சொல்லுவாங்க. இந்த டோபமைன் தான் மோட்டார் ஆக்டிவிட்டியா நம்ம உடம்புடைய இயக்கத்தை அதுதான் சரி செய்யும். ஆனா இந்த பார்க்கின்சன் வந்தவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னம்னா, ஒரு 4, 5 டிஸார்டர்ஸ் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இதுல ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. பார்க்கின்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பிகினிங்ல நமக்கு அது தெரியாது. இப்போ பார்க்கின்சன் இருக்கிறவங்களுக்கு கை கால் நடுக்கம் இருக்கும். அது ஒன்று வைக்கலாம். பேலன்ஸ் மிஸ் ஆகும் பார்க்கின்சன்ஸ்ல. அடுத்தது அவங்களுடைய ஸ்பீச்லயோ அல்லது அவங்க எழுதுற எழுத்துலயோ நடுக்கம் இருக்கும். இப்போ கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த கையெழுத்து நிற்காது. முகத்துல ஒரு இறுக்கம் ஏற்படும் அப்படிங்களா. தசையிலையும் அப்படித்தான் ஒரு இறுக்கம் ஏற்படும். இதெல்லாம் பார்க்கின்சன்ஸினுடைய டிஸார்டர்ஸ். இதுக்கு அலோபதியில மெடிசன்ஸ் இருக்குது. பட் இது நாட் கியூரபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நாட் கியூரபிள். பட் மெடிசன்ஸ் கட்டாயமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீப்லயோ மற்ற விஷயங்களையோ ரொம்ப நல்லா இருக்கும். எதனால ஏற்படுது அப்படின்னம்னா, இது வரைக்கும் தேர் இஸ் நோ ஃபைண்டிங். பட் இது ஜெனட்டிக்கலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது என்வரான்மெண்ட்ல நமக்கு ஏதாவது கேடுகள் இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லி கேஸ் ஸ்டடிஸ் சொல்லுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் கண்டினியூஸா மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்கிறதுக்கு தெரப்பிஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போற தெரப்பி நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்க்கின்சன் இருக்கிற எல்லாத்துக்குமே நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, மைக்ரோபோஸ் டேப் எடுத்துக்கோங்க. அந்த மைக்ரோபோஸ் டேப் இப்படிதான் இருக்கும். அதுல பெப்பர், குறுமிளகு கொஞ்சம் எடுத்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டு கட்ட விரல்ல இந்த முதல் பார்ட்ல இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி மைக்ரோபோஸ் டேப்ல அந்த குறுமிளகுல போட்டுட்டு இதை எப்படி டேப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மைக்ரோபோஸ் டேப்ல நான் இப்படி மிளகை ஒட்டி இருக்கிறேன். இந்த மிளகு ஒட்டின மிளகை கட்ட விரல்ல இந்த பார்ட்ல முழுவதுலையுமே நம்ம இதை என்ன செய்யலாம்னா, இப்படி ஒட்டி இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணி ஒரு ப்ரெஷர் அதை கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. இப்படி குறுமிளகு இருக்கும். நைட்டு படுத்து தூங்கிட்டோம், காலையில் எந்திரிச்சோனையே இதை எடுத்து போட்டுருங்க. இப்போ பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்க ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கோங்க. இந்த ஏதாவது ஒரு தெரப்பியை ட்ரை பண்ணுங்க. ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரை பண்ணுங்க. இந்த மிளகும் மைக்ரோபோஸ் டேப்ல கட்டின சீட் தெரப்பியும் ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் குட் டு யூ.